சி செக்ஷன் முடிஞ்சு 6th டே ஸ்டிச்சஸ் கூட பிரிக்காமே என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சும்மா நின்று தேவைன்னா மட்டும்தான் வந்து பழகுற உலகம் இல்லை, எதுக்குமே யாருமே வரல. பட் ஆனால் நான் தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம். ஏன்னா ஹஸ்பண்டுக்குமே லீவு முடிஞ்சிருச்சு, அவங்களும் போக வேண்டிய கட்டாயம். தம்பிக்கு இன்றைக்கி இன்ஜெக்ஷன் வந்து பிறந்த 2 ஊசி போட வேண்டியது, அது வந்து ஜிஹெச்சில் போட சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஜிஹெச் காலையிலே எழுந்திரிச்சு 6th டேவே வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் நான் 5th டே டிஸ்சார்ஜ் ஆனி 6th டே ஊசி போடுறதுக்கு வந்தாச்சு. ஊசியும் போட்டு தம்பியுமே கொஞ்சம் தூங்கிட்டான். இன்றைக்கி எதுவும் அழுவான்னு நினச்சேன், அழுகலை. ஸோ காட் கிரேஸ் வந்து எனக்கு வந்து என்னோடய பையன் பிறந்ததுலேருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமே இருந்தேன், அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. பைக்கில் ஏறவே முடியல, எனக்கு ஸ்டிச்சஸ் கூட பிரிக்கலன்னு போது அந்த 6th டே எவ்வளோ பெயின் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கல, நம்மளோட நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா தம்பிக்கு தேவையான சோப்பு இதெல்லாம் வாங்கல, முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய் அன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான அதையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பேக்கெல்லாம் தூக்கவே முடியல, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு வீடு கொஞ்சம் க்ளீன். கிச்சன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அதையுமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு கூட்ட வேண்டியது இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு பெரிய தம்பி அவனையுமே எங்கக்கூடாது அவனையும் பார்த்துட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பம்ப் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அது வேறு வந்துருச்சு. அதையுமே வாங்கி வச்சிட்டோம்னா ஏன்னா நைட் டைம்லாம் ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பம்ப் பண்ணி எடுத்து வச்சா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த பம்ப் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.